என்னங்கக்கா விஜய் எங்க போனாலும் நான் எவ்வளவு பெரிய வழியெல்லாம் தாங்கிட்டு வந்திருக்கேன், எவ்வளவு பெரிய வழியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு நிக்கிறேன்றாரு. என்ன வழின்னு உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கா? இப்பெல்லாம் 42 வயசானாலே கை வலி, கால் வலி, முதுகு வலி, கழுத்து வலி, முட்டி கால் வலி எல்லா வலியும் வருது. 52 வயசானா இதெல்லாம் வரும். பிரச்சாரத்துக்கு போறாரு, நின்றுட்டு இருக்காரு, வலிகள் வர்றது சகஜம். நல்லா ஆர்த்தோ டாக்டராக போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு போகிற பக்கம்லாம் இதெல்லாம் பெருமை அப்படின்ற மாதிரி நான் வலியை தாங்கிட்டு வந்திருக்கேன்னா ஆர்த்தோ டாக்டர் சரி பண்ணலாம். அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்காக போங்க. ஏன்னா அந்த பக்கத்தில் ஒருத்தர் 5 ரூபாய்க்கு தைலம் வந்து விற்பார். கடுமையான சளிகளையும் கரைத்தெடுக்கும், கை கால் முட்டி வலி எதுவாக இருந்தாலும் சரியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தைலம் விற்பார். அந்த தைலத்தை வாங்கி தடவுங்க. அதுலேயும் சரியாகலையா வீட்டுக்குள்ளே போய் 6 மணிக்கு மேலே மருந்து சாப்பிட்டீங்களா, அந்த மருந்தை சாப்பிட்டு படுத்துருங்க. இதை விட்டு வெயிலில் வந்து பிரச்சாரம் பண்ணி எனக்கு கை கால் வலி அப்படின்றத பாலிசா பத்தி பேசல. இப்ப திமுக அரசு அடக்க பாக்குதுல, அந்த வழியை பத்தி பேசுறேன். திமுக என்ன அடக்க பாக்குது? படம் வந்தா முடக்குறீங்க, பிரச்சாரம் பண்ண போனா முடக்குறீங்க. முடக்கிறது பாஜக. இந்த முடக்குவாதம் கிடக்குவாதம் எல்லாம் இருக்கட்டும், இந்த கை கால் வலியோட சேர்த்து அதுவும் வந்துற போது. இப்ப இன்னொரு நியூஸ் பாத்தீங்களா, அதாவது நம்ம ஊர் பக்கம்லாம் அந்த புயல் வருது அப்படி ஏதாவது பேரழிவு வருதுன்னு என்ன பண்ணுவாங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சில விஷயம் பண்ணுவாங்க. அந்த மரத்தை வெட்டுவாங்க, தட்டி கட்டுவாங்க, இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சொல்லுவாங்க. இப்ப இதை காரைக்குடியில வந்து மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேதான் நடக்க போதா புயல்கள் ஏதாவது? விஜய் அவர்களுக்கு அங்க அனுமதி கிடைச்சிருக்கு, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இவனுங்க வம்படிக்குன்னா மரத்து மேல ஏறுவானுங்க. இவனுங்க ஏறி மரம் முடிஞ்சு நம்ம தலைமையில வந்து நீ தான் உங்க அண்ணனுக்கு வழிபடுத்து சாகிற, நான் வேற எதுக்குடா சாகணும் அப்படின்ற மாதிரி முன்னெச்சரிக்கையா இவனுங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன். இப்போ போலீஸே ரூல்ஸ் போட்டிருக்கு, 1 இல்லை 2 இல்லை 37 ரூல்ஸ் போட்டிருக்கு. நீ வந்து எந்த வழி, அதை வந்த வழியை மறக்கக்கூடாது, எந்த வழியே வந்தியோ அந்த வழியை திரும்பி ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் போட்டிருக்கு. 2வது ரூல்ஸ் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:30 மணிலேருந்து 2 மணி வரையும் உனக்கு பர்மிஷனு. இந்த கரூர்ல பண்ண பத்தியா மத்தியானம் சொல்லி நைட்டு வந்த, அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து முன்னாடியே வந்த பத்தியா அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக 12:30 மணினா 12:30 மணிக்கு நல்ல பிள்ளையா வந்து போயிடணும் அப்படின்னு. ஸோ அதுவும் இவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பின்தொடரக்கூடாது. பின்தொடர்றதே இவங்களோட வழக்கம் தானே. என்னன்னா இவங்க கார் வந்து 5 காருக்கு மேலே பின்தொடரக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. விஜய் வாகனத்தை பின்தொடரக்கூடாது. ஆமா, அவங்க காரை வந்து 5 வண்டிக்கு மேலே நீங்க வந்து வாண்டடா சேர்த்துட்டு வரக்கூடாது. ஏன்னா அவங்க இந்த இடத்துல ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்க. வழக்கமா விஜய் அவர்களை வண்டி வந்து 5 கார் பின்பற்றதோ இல்லையோ, இந்த தற்கொலைங்க பைக் எடுத்துட்டு அதிகமான ஆக்சிடென்ட் நடக்கிறது இந்த பைக் ஆக்சிடென்ட் தான். இவங்க இப்படியே பார்த்துட்டு போய் விட்டுறது, நீங்க சாவுங்கடா எங்களை யாரை சேர்த்து சாவடிக்கிறீங்கன்ற மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க பைக்கும் சேர்த்துருக்கலாம் எனக்கு தெரிந்து. ஸோ அதுவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 20 மருத்துவ குழு, அது பைத்தியக்கார டாக்டரா இல்லை சாதாரண எம்பிபிஎஸ் டாக்டரான்றதை குறிப்பிடலை. ஆனால் 20க்கும் மேற்பட்ட மருத்துவ குழு. இவங்ககிட்ட ஒரே ஒரு பல் டாக்டர் தான் இருக்காங்க. மீதி 19 டாக்டர்கிட்ட எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு ஜோசிய டாக்டர் இருக்காங்க, கேன்சரை வந்து ஜோசியத்தில் க்யூர் பண்ணுற டாக்டர். ஆக 2 டாக்டர் ஆச்சு, மீதி 18 டாக்டருக்கு எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு ரூல்ஸு. இன்னொன்று என்னென்னா இலவசங்கள் தரக்கூடாது. அது விஜய் அவர்கள் கை காசு போட்டு தரமாட்டாரு. அந்த தொகுதி வேட்பாளர் வேணா தரலாம். இவனை நம்பி இத்தனை கோடி செலவு பண்ணிட்டோம். புரியல, பிரச்சாரத்தின் போதா இல்ல இப்போ இவங்க சும்மா இல்லாம வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது பணமழையை பொழிஞ்சிருக்காங்க பாத்தீங்களா, சுத்தி போட்டு. அந்த மாதிரி ஏதாவது நீ வந்து அன்பளிப்புன்ற பேர்ல இலவசங்களை நீங்க வந்து தரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம வழக்கமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல, இவங்க 5000 பேருன்னு சொல்லி நிறைய பேரை கூட்டுவாங்க. பஸ் வச்சு தமிழ்நாட்டுல இருந்து ஆளெல்லாம் கூட்டு வந்து தூத்துக்குடியில பாத்தியா எனக்கு எவ்வளவு கூட்டம், திருநெல்வேலியில பாத்தியா எனக்கு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதிகமா தான் இருந்த மாதிரி அதான் பஸ் வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா கூட்டு வந்து கூட்டம் வரதா செய்யும். அந்த ஊர் மக்களை மட்டும் கூட்டிட்டு அந்த கூட்டம் வராது. பேனர் கட்டி அவங்களே வாண்டடா பஸ் காட்டுறாங்க, பஸ்ஸா போயிட்டு இருக்கு. தூத்துக்குடியில பிரச்சாரம், திருநெல்வேலியில பேச போறேன்னா எதுக்கு பஸ் வச்சு ஆளை கூப்பிட்டு வர? அப்போ உனக்கு உள்ளூர்ல ஆள் இல்லை, அதனால தான் பஸ்ஸை வச்சு கூட்டிட்டு வர அப்படின்றது தானே உண்மை. ஸோ அந்த மாதிரி கூட்டு சேர்க்குறாங்க பார்த்தீங்களா. இதுல தான் எசக்கு பிசங்க ஆயிடுச்சுன்னா நீ தமிழ்நாடு போலீஸ் மேல பழிய போடாத. ஒன்று எங்களாலேயே பாண்டிச்சேரி போலீஸ் மாதிரி உங்க மேலே தடியடின்னு நடத்த முடியாது. அதனால நீயே வாலண்டியரா 200 பேரை கூட வாக்கி டாக்கியோட ஏதாவது பிரச்சனைனா அந்த பழியை நீ ஏற்றுக்கோ. இப்போ அப்பயாவது இதெல்லாம் ஹைகோர்ட் சொல்லிச்சு பார்த்தீங்களா, அந்த மெயின் பாயிண்ட் தான். அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நீ செய்யலை, கோர்ட்டுக்கு நீ பதில் சொல்லி என் மேலே பழி தூக்கி போட முடியாது அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 500க்கும் மேற்பட்ட போலீஸ் வந்து பாதுகாப்பில் இறங்க போகிறாங்க. 200 வாலண்டியர்ஸ் வந்து வரப்போகிறாங்க. அதை விடுங்க, ரோட் ஷோ அப்ரிசியேஷன்லாம் பேசியிருந்தாரு. அவர் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. ஏன்னா அதுவாவது சொந்த டைலாக்னு கேட்டால் அதுவும் சொந்த டைலாக் இல்லை. திருமலை படத்தில் ஜோதிகா சொன்ன டைலாக்.
இருக்கு. நான் கூட அண்ணன் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் அப்படின்ன உடனே அண்ணன் ஏதோ இது இந்த படத்துல சந்தானம் சொல்லுவார்ல, சுவாமிஜி இந்த உலகத்துக்கு ஏதோ புதுசா சொல்ல வர்றாரு, அந்த மாதிரி ஒரு ஏதோ சொல்லுவாருன்னு நினைச்சு வெயிட் பண்ணா நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா திருப்பி அதே மாதிரி விவசாயிகள் மீனவர்கள் எல்லாருமே நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். இது ஜோதிகா டைலாக்டா திருமலையில. அது எதுக்கு நீங்க நல்லா இருப்போம்னு சொல்றதுக்கு நீங்க எதுக்கு ஒரு பிரச்சாரம்? நாங்க எல்லாம் வந்தா இந்த நலத்திட்டங்கள் செய்வோம், இந்த வளர்ச்சி கொடுப்போம், இதெல்லாம் இல்ல அதெல்லாம் செய்வோம். அதெல்லாம் இருந்தா சொல்ல மாட்டோமா? நாங்க ப்ரிப்பேரே பண்ணலையே. ஒப்பாரி வைக்கிறது தாங்க பிரச்சாரம் வைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என்ன ஒப்பாரி? புரியுங்க, புதுசா சொல்றீங்க. அப்படி பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒப்பாரி வைக்கிறதுக்காக தான் பிரச்சாரமே பண்ணாங்க. வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டேன், முதுகு வலி கை கழி கால் வலியோட வந்திருக்கேன். அந்த ஒப்பாரி ரோட்ஸோட கிட்டார் வாசிச்சாரு பாத்தீங்களா? வாசிக்க தெரிஞ்சா வாசிக்க மாட்டேன்னா சும்மா வச்சு ஒப்பேத்திட்டு இருக்காரு அவரு. அதுதான் சவுனா பாட்டை தூக்கி போட்டாரு, அண்ணன் கேட்ச் பிடிச்சிட்டாருன்ற மாதிரி அதை ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆக்குறானுங்க. அண்ணன் காலையில கண் விழித்தார், அண்ணன் பல்லு வளர்க்கினார். எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம். அண்ணன் கண் விழிக்கிறது, பல் துளக்குறது, பாத்ரூம் போறது விட்டா அதையும் எழுதுவாங்க. வாட்டர் மெலன் தூக்கி அடிச்சாங்களே, அதை புடிச்சுதான் நம்ம பாராட்டி இருக்கலாம். பாருங்க அண்ணன் ஒரு வாட்டர் மெலனே புடிச்சு. வாட்டர் மெலனா ஒரு தலையில விழல, அது வரையும் சந்தோஷப்பட்டுக்காங்க. இதையும் திமுக சதின்னு சொல்லிடுவானுங்க. நல்ல நேரம் அது அந்த சந்துக்குள்ள உள்ள இருக்க புசியான தலையில விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா பாவிங்களா, அவங்களை நம்பி வந்ததுக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. இந்த ரோட் ஷோ விடுங்க, கடலூருக்கே அவர் போவே இல்லை. ஆனா அனுமதி இருந்துச்சுன்னு சொல்றாங்க, ஏன் போல அவரு? அது வந்து அண்ணனுக்கு ஓரளவுக்கு மனசாட்சி உறுத்தி இருக்கு. என்னன்னா, என் பொண்ணு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஐசியூல இருக்கு, ஆனா அண்ணன் மூஞ்ச பார்க்க வந்துட்டேன். எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு கருதின்னு இருக்கு, இருந்தாலும் டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்னாலும் நான் அண்ணனை பார்க்க வந்தேன். எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, இருந்தாலும் அண்ணனை பார்க்க வந்தேன். இப்படி அதிமுக்கியமான விஷயங்கள், குழந்தையே செத்தாலும் பரவாயில்ல அண்ணனை பார்க்க வந்துன்னு சொல்றாங்கல்ல. இப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அண்ணன் கடலூர்ல வராருன்னு வச்சுக்கோங்களேன், புதுச்சேரியில இவங்களுக்கு இருக்கிறதே அந்த 5-10 ஓட்டு தான். இந்த 5-10 ஓட்டை என்ன பண்ணோம்னா, ஐயோ அண்ணன் கடலூருக்கு வந்திருக்காரு ஓட்டு போடாம நேரம் என்ன பண்ணிடும், கடலூருக்கு போயிடும். புதுச்சேரி ஓட்டு போட கடலூர்ல வந்து நின்றுடும். நம்மளுக்கு எவ்வளவு அந்த 5-10 ஓட்டும் விடாது. ஸோ இதை மனசுல வச்சுதான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஓட்டாவது விழட்டும், நம்ம கடலூருக்கு போக வேணாம். ஆனா ஓப்பனா இந்த மாதிரி தோல்வியை ஒத்துக்க முடியாதுல்ல. அதனால அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல புதுச்சேரி வழியாக கடலூருக்கு போக முடியாது, இப்ப தேர்தல் நடக்குது அப்படின்னு பாலிஷா சொல்லியிருக்காரு. அது ஒரு சாக்கு போக்கு சொல்லி நிறுத்தணும் அந்த வேலையை. நான் கேட்கிறேன், இப்போ கடலூர் போடுறதுக்கு புதுச்சேரி ஒண்ணுதான் வழியா, வேற வழியே இல்லையா? தமிழ்நாட்டுல இருந்து இல்ல புதுச்சேரிக்கு வேற ரோட் கனெக்ஷனே இல்லையா? அதுக்கு வழி, ஆனா சாக்கு சொல்லறதுக்கு அது இப்பதானே ஒரு வழியா இருக்கு. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப புதுச்சேரியில யார் கூட்டம் வந்திருப்பாங்க, கடலூர் சேர்ந்தவங்க. அந்த புதுச்சேரி சுத்தி என்னென்ன இது இருக்கோ அந்த மாவட்டத்துல இருந்து தான் வந்திருப்பாங்க. இப்ப மறுபடியும் நீ கடலூருக்கு போனா ஆள் சேர்க்கணும். இப்போ அதே ஆளு என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு தடவை தான் வருவாங்க, இந்த மூஞ்சி போய் பார்த்துட்டு வரல அப்படின்னு மறுபடியும் வருவாங்க. ஸோ நம்ம அங்கே போய் கடலூருக்கு போய் அதே கூட்டம் திருப்பி வராமல் போய் அது ஒரு அசிங்கமாக போய் எதுக்கு இத்தனை போய், அதனால நம்ம போகாமல் விட்டுறலாம் அப்படின்ட்டு, அதனால தான் அண்ணன் போகாமல் இப்படி ஒரு பிளானை போட்டு வச்சுட்டாரு. அதாவது மூவில டூப் போறாரு ஓகே, பின்னாடி எந்த தொகுதியும் கரெக்டாக தெரியல, விஜய்க்கு டூப் போட்டு ஒரு மனுஷனுக்கு மேக்கப் போட்டு இந்த பிரச்சனை இது என்ன பிரமாதம். ஒருத்தர் பொம்மையவே தூக்கிட்டு வந்துட்டாரு. அதுக்கு பிறகு அவர் என்னன்னா, பொம்மையை தூக்கிட்டு வந்தா செய்யறதுக்கு அவ்வளோ செலவாகிறது, அதோட கம்மி எக்ஸ்பென்ஸ் தானே இது. பார்த்தா ஒரு சில கை கால்ல ஆசைய பொம்மைனா இப்படியே நிற்கும். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அண்ணன் பொம்மை கூட்டு வந்த நேரம், இந்த அண்ணன் டூப்பு கூட்டு வந்த நேரம் விஜய் என்ன கண்ணாடியவே கழட்ட பண்றாரு. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் செட் ஆகணும்ல. அதே பொம்மை, அதே டெய்லர், அதே வாடகை மாதிரி அந்த பொம்மை மாதிரியே டூப்பு மாதிரியே கண்ணாடி கொண்டு அதே தத்ரூபமா கொண்டு நம்பணும்ல. இதையும் நம்புவாங்க இந்த தற்கொலைங்க, ஏன் அண்ணன் தாண்டா வந்திருக்காரு அப்படின்னு நம்பணும்ல. இல்ல அந்த சிலை கூட போட்டோ எடுக்கிறானுங்க, அப்ப எந்த அளவுக்கு இருக்கிறானுங்க அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. டே உங்களுக்கு எல்லாம் என்னடா விஜய் பொம்மையும் விஜய் டூப்புமே போதண்டா அப்படின்னு உங்களை 10 பைசாவுக்கு மதிக்கலன்றதுக்கு இதுதான் சாட்சி. இப்ப கொஞ்ச நாளா பாட்டு பாடிட்டு இருக்காருல்ல, அழகு போது ஸ்டேட் விசில் சத்தம் கேட்டு அப்படின்னு விசில் புரட்சின்றாரு. என்ன மாதிரியான புரட்சி? அதான் திருமாவளவன் அவர்கள் கழுவி ஊத்திருக்காரு. நீ விசில் புரட்சி தரணும்னா தேர்தல் வராது, பழையபடி சினிமா தியேட்டருக்கு ஓடி போயிடு. விசில் புரட்சி பண்றதுக்கு அதுதான் சரியான விசில் அடி, கட் அவுட் வை, பாலாபிஷேகம் பண்ணு, பிளாக்ல டிக்கெட் வாழு, என்ன கரபாந்திரமா பண்ணு. அதை நீ போய் அங்க தேட்டர்ல பண்ணு. இங்க சட்டமன்றம் தேர்தல் அந்த மாதிரி இடத்துக்கு வந்தா மக்களுக்கு நல்லது பண்ணு. அந்த மாதிரி புரட்சி தான் வேணும். விசில் புரட்சி வேணா தேட்டருக்கு போ அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து திருமாவளவன் அவர்களே ஆப்படிச்சிருக்காரு. ஸோ அந்த ஆப்பு சரியான ஆப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்து பார்க்கலாம், காரைக்குடி வேற போறாரு, எத்தனை மரங்களுக்கு எவ்வளவு தடுப்பு போற அதுதான் எல்லாமே தடுப்பெல்லாம் போட்டு மறைச்சு வச்சிருக்காங்கல்ல. அது போலீஸே சொல்லியிருக்காங்க, தயவு செய்து
இந்த நம்ம ஏதாவது வீட்டுக்கு போனோம்னா பீவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க, நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி ஒரு கம்பத்துலயும் வந்து நம்ம வந்து போட்டு வைக்கணும், தாவேக்கா தொண்டர்கள் ஜாக்கிரதை, இது மேல ஏறாதீங்க அப்படின்ற மாதிரி போட்டு வைக்கணும் போல இருக்கு. இல்ல அது அவங்க உயிருக்கு எதுவுமே ஆகக்கூடாது பண்றாங்களா இல்ல பொது சொத்துக்கு சேர்த்துற? பொது சொத்துக்கு இப்ப எந்த போலீஸாவது விஜய் தொண்டர்களுக்கு சேதம் விளைவிக்க கூடாதுன்னு ரூல்ஸ் போடுறாங்களா? பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்காதீங்கன்னு தான் ரூல்ஸ் போடுறாங்க. நீ வந்து உனக்கு கொழுப்படுத்து நீ போய் சாகுற, அதை நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, வாண்டடா நீ செத்த காசு போட்டு கவர்மெண்ட் செலவுல பொது சொத்து பண்ணிருங்க, அதை ஏன்டா இது பண்ற, நீ போடா இதை ஏன்டா உடைக்கிற அப்படின்ற மாதிரி பொது சொத்துக்கு ஆபத்து ஏற்படுத்தாதீர்கள் அப்படின்றாங்க. ஆக விஜய் ரசிகர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தாதீங்க ரூல்ஸ் இல்ல, பொது மக்களுக்கும் பொது சொத்துக்கும் ஆபத்து ஏற்படாது. அதாவது போட்ட தடுப்பு மீறி எப்படி ஏற போறாங்கன்னு மட்டும் தொடர்ந்து அது அவர்களுக்கு கை வந்த கலைதானே. எங்க போனாலும் அந்த தடுப்பை உடைச்சாதான் அது தாவேக்கா கூட்டம், உடைக்கலன்னா அது தாவேக்கா கூட்டம் இல்ல. see the difference. அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சொல்லுவாங்க ரைட் 5 டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தாவேக்காக்கும் மற்ற கூட்டத்துக்கு டிஃபரன்ஸ்னா இந்த மாதிரி எழுதுனா, மரத்து மேலே ஏறினா அது தாவேக்கா கூட்டம், பேரிகேடை உடச்சிட்டு ஓட்டினா அது தாவேக்கா கூட்டம், இப்போ ஆண்களும் பெண்களும் அசிங்கமாக மாறி மாறி பேசினாலும் அது தாவேக்கா, அதாவது விஜய் தொண்டர்கள் அப்படின்னு பாயிண்டா அடுக்கலாம். ஸோ பாப்போம், அவர் வந்து கூட்டத்துக்கு போறாரு, இன்னும் 13 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு. ஆனா அண்ணன் இடைவிடாத பிரச்சாரன்றாரு. அதாவது பெரம்பூர் குளத்தூருக்கு போறாரு, வில்லிவாக்கத்துக்கு போக மாட்டாரு, கேட்டா இது சரியில்லை அது சரியில்லைன்றாரு. அது மாதிரி 2 தொகுதிக்கு போனா 3ஆவது தொகுதிக்கு போக மாட்டேன்னு கூட பிரச்சாரம் கிட்ட போகும்போது வில்லிவாக்கல அங்க பெரம்பூர் மக்களே கேட்டிருக்காங்க, என்னடா இது விஜய் வர மாட்டாரு, எப்பதான் வர போறான்னு ஆதரவு திட்டி. இந்த மூச்சுக்கெல்லாம் வந்து நான் பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு ஆதரவு காரி துப்பிட்டு போயிருக்காரு போல இருக்கு விஜய். அதாவது விஜய் அவர்களையும் குறை சொல்ல முடியாது. இப்ப இவங்க சொல்றாங்க நாங்க ஏமா பெண்கள் கர்ப்பிணி, அதிலே போடுறது ரூல்ஸ், பெண்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் வராதிங்க அப்படின்னு. அவரும் சொல்றாரு நீங்க வராது, ஏன்னா அதையும் மீறி நான் கொழுப்பெடுத்து நாங்க போவேன் அப்படின்னா விஜய் என்ன இருக்காரு பாத்துப்பாரு. விஜய் என்ன சூப்பர் மேனா ஸ்பைடர் மேனா ஒரு இடத்துல இது பண்றது, அவரு மனுஷன் தானே, அவர் வந்து நிக்கிறாரு. இல்ல மனுஷன் எல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவர் இப்ப ரோட் ஷோ போகும்போது கண்ணு திரும்பி பாக்குறாரு, வீடியோ ஜூம் பண்ணி ரவுண்ட் பண்ணி காட்டுறாரு. வேற என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க? திரும்பி தான் பார்க்க முடியும். அவர் என்ன பண்ண முடியும்? அவர் என்ன சொல்ல, நான் தான் சொல்றேன் என் பின்னாடி வராதிங்கன்னு சொல்றேன், நீ வந்து பெண்கள் குழந்தைங்க வராதிங்கன்னு சொல்றேன், அதை மீறி நீ வரமாட்டேன்னா அப்ப உனக்கு திமிரு, நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான் அவர் யோசிப்பார். அவர் அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? தனி மனிதன் என்ன பண்ண முடியும்? ஒண்ணு கூட்டமாக ஒரு குரல் வந்திருக்கு. குரல்னா அதாவது ஒண்ணு கட்டமைப்பு இருக்கணும் கட்சியில, அது உங்களுக்கு இல்ல தலைவர் பேச்சை கேட்டு சுய ஒழுக்கமா இருக்கணும், அதுவும் உங்ககிட்ட இல்ல. விஜய் சொல்லி பார்த்தாரு, சரி இது திருந்தாத கூட்டம் எப்படியோ போய் செத்து ஒளி அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டு இருக்காரு. அவர் இந்த விஷயத்துல நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, சொல்லலைன்னா கூட சொல்லலைன்னு சொல்லலாம், அவர் சொல்றாரு. அதை மீறி நீங்க இப்படி பண்றீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் தலைகீழாக தான் குதிப்பேன்னா குதிச்சு சாவு, யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் இருக்கு நிலைமை.